2 மிகப்பெரிய பேரரசுகள் ஒரு இடத்துல சந்திச்சா என்ன நடக்கும்? அந்த இடத்துல மிகப்பெரிய போரே ஏற்படுங்க. அதுவே 2 பேரரசுகளின் கலை ஒரு இடத்துல சந்திச்சா, அந்த இடம் ஒரு பொக்கிஷமா மாறுங்க. அப்படி பொக்கிஷமா மாறி இருக்குங்க திருச்சி மலைக்கோட்டை. பெரும்பாலும் திருச்சி மலைக்கோட்டை அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது உச்சி பிள்ளையார் கோயிலும், மலைக்கோட்டையும் தான். இது 2மே இல்லாம இந்த மலையில இன்னொரு பொக்கிஷம் இருக்கு. அதுதான் இந்த குடவரை. தமிழக நிலப்பரப்புல கற்றளி கோயில்களுக்கு முன்பே ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடத்தை பிடிச்சது தாங்க இந்த குடவரை கோயில்கள். இந்த குடவரை கோயில்கள்ல வட தமிழ்நாட்டுல பல்லவர்களும், தென் தமிழ்நாட்டுல பாண்டியர்களும் விதவிதமா செதுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 2 பேரரசுகளின் குடவரையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா நம்ம வர வேண்டிய இடம் தாங்க திருச்சி மலைக்கோட்டை. ஏன்னா இந்த ஒரே மலையில பாத்தீங்கன்னா பாண்டியர்கள குடவரை கோயிலும் இருக்கு, பல்லவர்கள குடவரை கோயிலும் இருக்கு. நம்ம திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் ஏறும்போதே இடது பக்கம் வந்து ஒரு பெரிய குடவரை வரும். இது வந்து பாண்டியர் கால குடவரை அப்படின்னு சொல்றாங்க. அதே இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா பல்லவர் கால குடவரை வரும். இந்த 2 குடவரை கோயிலும் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். கீழே இருக்க பெரிய குடவரை முன்புறம் 4 பிரம்மாண்டமான தூண்கள் இருக்கும். உள்ளார போனீங்க எதிரே 2 கருவறைகள் இருக்கும். நிறைய சிற்பங்களை அழகா பாறையிலே வடிச்சு வச்சிருப்பாங்க பாண்டியர்கள். இந்த குடவரையை ரசிக்க ரசிக்க அவ்வளோ அழகா இருக்குங்க. நீங்க அடுத்த முறை திருச்சி மலைக்கோட்டைக்கு போனீங்கன்னா மறக்காம இந்த குடவரை கோயிலை பார்த்துட்டு வாங்க.